கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். விஜய் ஒரு தடவை குமுதம்ல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, நீங்க பொக்கிஷமா பாதுகாக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் கேட்டிருந்தப்ப விஜய் வந்து எங்க பாட்டி கொடுத்த பைபிளை வந்து நான் ரொம்ப பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. வணக்கம். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஜயோட பேட்டியில் வந்து அவங்க பாட்டியோட பைபிளை பத்திரமா வச்சுருக்கதா சொல்லியிருந்தாருன்னு சொன்னாங்க. அதை அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை கூட தொடர்ந்து படிச்சிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பைபிளில் சில முக்கியமான வசனங்கள்லாம் இருக்குது. அதில் ஒன்று வந்து கட்டுவோர் விளக்கிய கல்லே மூளைக்கல் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வந்து, அதாவது திமுகங்கிற ஆலமரம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத வந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஸ்டாலின் அவர்களை வந்து வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு அவர் அரசியலுக்கு வந்த முதல் நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் மேலே ஏச்சும் பேச்சும் பேசி அவரை ஒதுக்கி வச்சுக்கிட்டே தான் வந்துட்டாங்க. ஆனால் அவர் அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒரு நிமிர்ந்து பார்த்து ஒரு லுக் விட்டார்ல, எந்த உலகத்தில் இருக்க எந்த சூப்பர் ஸ்டாக்டராலையும் அந்த லுக்கை விட முடியாது. அந்த லுக்கையும் மக்கள் மனதில் அந்த லுக் இன்ன வரைக்கும் அப்படியே இருக்குது. அந்த தாக்கத்தை எந்த ஒரு ஹீரோவாலையும் ஏற்படுத்த முடியாது. அதை இப்போ கூட ஒருத்தர் எழுதியிருந்தார், ஒப்பனை போட்டால் எவன் வேணாலும் ஹீரோ ஆகிடலாம், கற்பனை பண்ணால் கூட கலைஞர் ஆக முடியாதுன்னு. அதனால் ஒரு அரசியல் தலைவராக உருவெடுத்து ஒரு முதலமைச்சர் ஆகுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது திரு ஸ்டாலின் அவர்களோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. அவர் அரசியலுக்குன்னு வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வாரிசு அரசியல்னு சொல்லி பேசுகிறவங்க தான் இருக்காங்க. அதுக்கு மத்தியில் தன்னோட உழைப்பை நிரூபித்து தன்னோட டேலண்ட்டு, அறிவு, திறமை, புத்திசாலித்தனம், கூர்மையான நுட்பமான நுண்ணறிவு மூலமாக அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதுக்கான உழைப்பை அவர் செலுத்தியிருக்காரு. சுற்றுப்பயணங்களே 3 சுற்றுப்பயணங்கள் பண்ணியிருக்காரு. இளைஞரணி தலைவராக இருந்தப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அப்புறம் நம்ம இன்னொரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இப்போ இந்த எலெக்ஷனுக்கு கூட ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அவ்வளோ ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தலை போகிறார், அது ஒரு சுற்றுப்பயணம். மொத்தம் 3 சுற்றுப்பயணம் வந்து தமிழ்நாடு பூரா போயிருக்காரு. அவர் கலைஞருக்கு அடுத்து தமிழ்நாடு பூரா இருக்கிற ஊர்களுக்கு காலடி எடுத்து வச்சவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அப்படி ஒரு பணி செஞ்சுருக்காரு அவர் வந்து அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சொல்கிறதுக்கு அரசியலில் மட்டுமே அவரோட பணிபுரிஞ்ச காலம் வந்து 50 வருஷம். அதை சொல்கிறதுக்கு அவர் சொல்லி அந்த நிமிர்ந்து பார்க்குற அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 50 வருஷம் உழைச்சிருக்காரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது அவர் எப்படிப்பட்ட இடத்துக்கு இப்போ வந்திருக்காரு அப்படின்னா, திரு கலைஞர் அவர்கள் வந்து உடல்நல குறைவாக இருந்தப்போ இந்தியாவில் இருக்கிற பல பேர் வந்து அவரை வந்து பார்த்துட்டு போனாங்க. திரு நரேந்திர மோடியே வந்து பார்த்துட்டு போனார். ஆனால் திரு ராகுல் காந்தி வந்து கலைஞர் அவர்களை வந்து பார்க்கவே இல்லை. ராகுல் காந்தி வந்து கடைசி நேரம் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 31ஆம் தேதி, ஆகஸ்ட் 7ஆம் தேதி கலைஞர் அவர்கள் காலமாயிட்டார். ஜூலை 31ஆம் தேதி தான் ராகுல் காந்தி வந்து கலைஞரை வந்து காவேரியார் மருத்துவமனையில் தான் வந்து பார்த்தார். அவரோட கடைசி நேரத்தில் தான் வந்து பார்த்தார். அது வரைக்கும் அவர் பார்க்கவே இல்லை. அதே ராகுல் காந்தி கூட்டணியில் கூட சம்மந்தமே இல்லாத காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறாரு. அவருக்கு எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவோட ஜெயலலிதா வந்து உடல்நல குறைவால் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அக்டோபர் மாதமே வந்து பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்து டிசம்பர் மாதம் தான் மறைஞ்சாங்க. அந்த அக்டோபர் மாதம் பார்த்தப்போ அவர் பார்க்கறதுக்காக வழக்கம் போல யாரையுமே தான் அலோவ் பண்ணலையே. ஆனால் அவரும் வெளியிலே நின்று பார்த்துட்டு போனார். அவ்வளோ பொறுப்பாக செயல்பட்ட ராகுல் காந்தி கலைஞர் விஷயத்தில் இந்த மாதிரி மோசமான ஒரு வேலையை செஞ்சார். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் இருக்க அரசியல்வாதிகளே ராகுல் காந்தியை பிரதமராக முன்முறையறதுக்கு அவரோட கூட்டணி கட்சியில் இருக்க யாருமே தயாராக இல்லை. மம்தா பானர்ஜி, சரத்பவார், அகிலேஷ் யாதவ், இந்த மாதிரி யாருமே வந்து திரு ராகுல் காந்தியை வந்து பிரதமராக அறிவிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. இதில் வந்து கேஆர்எஸ், சந்திரபாபு நாயுடுலாம் தாங்களே பிரதமர் கனவுலாம் கண்டாங்க. மம்தா தானே பிரதமர் கனவு கண்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த கனவு இருந்துச்சு. ஆனால் இந்தியாவிலேயே கலைஞர் விஷயத்தில் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்ட ராகுல் காந்தியையும் போன எலெக்ஷனில் கூட்டணியை போட்டு அதிகமான சீட்டை மிரட்டி வாங்கின காங்கிரஸ்கிட்டையும் எவ்வளோ பொறுமை நிதானமும் காத்த திமுக மிக 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 பொறுமையாக காத்திருந்து காங்கிரஸோட விஷயத்தில் வந்து ஒரு கட்டத்தில் கேஎன் நேரு வந்து பொறுக்க முடியாமல் சொல்லியிருந்தார். இத்தனை காலத்துக்கு நான் ஏன் காங்கிரஸ் தூக்கி சுமக்கணும்னு கூட சொல்லியிருந்தார். அதெல்லாம் தாண்டி கூட பொறுமை நிதானமும் கடைபிடிச்சு காங்கிரஸோட கூட்டணியை திமுக இத்தனை ஆண்டு காலம் மெயின்டைன் பண்ணியிருக்கு. முதல்ல வந்து விடுதலை புலிகள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி கலைச்சாங்க. அப்புறமா ஆட்சியில் இருந்த கலைஞரோட
ஆட்சியை வந்து விடுதலை புலிகளோட ஆதரிக்கலன்னு ஒரு பொய்யை கிளப்பி விட்டு அந்த ஆட்சிக்கு அந்த மூலிகாக்கள் படுகொலை காரணம் வச்சு அடுத்த எலெக்ஷன்ல அவங்களை தோக்கடிச்சாங்க. 2 வகையிலையுமே திமுக பாதிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் தாண்டி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்தியாவிலேயே ராகுல் காந்தி கையை பிடிச்சி இவர் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர்னு தூக்கி மக்களுக்கு காட்டின ஒரே முதலமைச்சரும் அரசியல் கட்சி தலைவரும் திமுக தான். திமுக தலைவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான். அப்படி ஒரு விஷயத்தை ராகுல் காந்திக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ராகுல் காந்தி என்னோட இந்தியாவில் நான் யாரையுமே எந்த அரசியல் கட்சி தலைவருமே நான் வந்து அண்ணன் கூப்பிட்டதில்ல, என்னோட பிரதர் ஸ்டாலின் அவர் கூப்பிட்டுருக்காரு. இந்த இடத்துல இப்போ பீகாரில் நடக்கிற இந்த கலவரத்தை ஸ்கேம், அந்த ஓட்டு எலெக்ஷன் கமிஷனோட ஓட்டு ஸ்கேமுக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பீகாரில் போய் பேசியிருக்காரு, அந்த பேரணியில் கலந்துருக்காரு. அந்த அளவுக்கு ராகுல் காந்தி எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டா கூட அவருக்கு உறுதுணையாக நின்று திமுக தன்னோட கடமை ஆட்சியிருக்கு. சனாதன சக்திகள் வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதம் வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, பிஜேபி போன்ற கட்சிகள் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, இன்றைய பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் இவ்வளோ நிதானமான காய் நகர்த்திருக்காங்க. இன்னைக்கு ராகுல் காந்தியே தன்னோட நிலையை விட்டு இறங்கி திமுக தலைவர் ஸ்டாலின் தான் என்னோட பிரதர்னு சொல்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படி ஒரு இயக்கம் திமுக, அப்படி ஒரு இயக்க தலைவர் வந்து ஸ்டாலின் அவர்கள். அவரை பார்த்து நீங்க ஸ்டாலின் அங்கிள்ங்கிறியே, உனக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா, அறிவு இருக்கா, புத்தி இருக்கா? நிர்மலா பெரியசாமின்னு இப்போ ஒரு அதிமுகவோட ஒரு லேடி ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. என்ன எனக்கு விஜயை பிடிக்கும், அதிகபட்சம் அவர் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவார், கேரக்டர்லாம் அவர் மெனக்கெட்டு செஞ்சதில்லை, அவர் வந்து ஒரு ஸ்டார் ஹீரோவாக ஆக்ஷன் படங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அவர் தானே விஜய் அப்படிங்கிற. உண்மையிலே நானும் அப்போ தான் நினச்சேன், ஆமாம் இல்லை, இந்த 60 படங்கள்லையும் நீ வந்து ஒரு கேரக்டர் ரோலே நீ பண்ணதே இல்லை. மக்கள் மனதில் இடம் பிடிக்கிற ஒரு ஹீரோவா, ஒரு கேரக்டரா, ரஜினிகாந்தோட கெரியரில் 6லேருந்து 60 வரை எங்கே கேட்டவர்கள் அந்த மாதிரி எவ்வளோ கேரக்டர் ரோல்ஸை ரஜினிகாந்த் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவோட எல்லாருமே சூப்பரான கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ வந்து உன்னோட சினிமா கெரியரில் ஒரு கேரக்டர் ரோல் கூட பண்ணதில்லை. உன்னோட கேரக்டர் ரோலில் இந்த காதலுக்கு மரியாதை படம் ஒன்று மட்டும்தான், அது வந்து அந்த ஃபாசிலோட சிறப்பான கதையும் திரைக்கதையும் உள்ளது. அதில் ஒரு நல்ல கதாநாயகனோட ரோலை நீ பண்ணியிருப்ப. பாக்கி எந்த படத்துலையும் நீ ஒரு கேரக்டராக, ஒரு நல்ல மனிதனாவோ, ஒரு நல்ல இதாவோ நீ நடித்ததே இல்லை. அதனால் உனக்கு வேல்யூஸ்னால், மதிப்பீடுகள்லாம் என்னன்னு தெரில. மனிதனோட மரியாதை எங்கே இருக்குது, அவரை எப்படி ஒருத்தரோட பதவியோட தன்மை என்ன, அவரோட உயர்வு என்ன, அவரை எப்படி நம்ம மதிக்கணும், அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் தேர்ட் ரேட்டட் பொறுக்கி ரோட்டில் தண்ணியை போட்டு பேசுவாங்க, ஸ்டாலே நடுவே அந்த மாதிரி நீ வந்து சங்கிங்க, இந்த தண்ணி போட்டவன், இந்த அதிமுகவோட வெறி பிடிச்சி தெரிவிக்கிறாங்க சில பேர். திமுகனா எதிரின்னு தெரிஞ்சுட்டு காலங்காலமாக சில பேர் இருப்பாங்க. அவனுக்கு எதாவது கருணாநிதின்னு போயிடும். அந்த மாதிரி பேசினவங்களாம் என்ன ஆனான்னு உனக்கே தெரியும். நீனு சினிமாவில் இருந்தே தான் பார்த்துருக்கேன். ரஜினிகாந்தே கூட ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, குதிரை இல்லை, குதிரையோட வாலில் இருக்க மயிரெலாம் பேசுனுச்சு கலைஞர் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கலைஞரை பேசினவங்களாம் என்ன கெதிக்கு ஆளானாங்கிறத நீ பார்த்துருக்கேன். ஏன் கருணாநிதி பேசுகிற ஜெயலலிதா நிலைமே என்னாச்சு? இப்போ இந்த மாதிரியான இடம் திமுக வந்து இப்படி ஒரு பெரிய ஆலமரமாக விருட்சமாக நிற்கிற திமுகவை பார்த்து இந்த மாதிரி பேசுகிற அணில்களோட கூச்சல் என்ன கிழிச்சிடும்? ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதோட பலனை இந்த அரசியல் வாழ்க்கையில் நிச்சயமாக அனுபவிப்பீங்க விஜய். அவசரப்பட்டீங்க விஜய் நீங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.